இந்த ஆலயத்தில் 12 ராசி கட்டங்கள் அமைந்துள்ளது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசி கட்டங்கள் அமைந்துள்ளது. உங்க ராசி எதிர்க்க மேஷம்னா மேஷ ராசிக்காரர்கள் நின்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை நின்றால் ராசி ரீதியான உள்ள குறைகள், நவகிரக ரீதியான தோஷங்கள், கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். மெயினா திருமண தடை உள்ளவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்தா திருமண தடைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயர். ராசி ரீதியான நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ இந்த ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும். அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். அது எதனாலன்னா இந்த பெருமாள் கோயில்னால 108 திவ்ய தரிசனம் நானே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷம் என்னன்னா இதுதான் சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த புன்னைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா கோதண்ட, ராம, லக்ஷ்மணர், சீதா மற்றும் சுக்ரீவர் 4 பேருமே சாலகிராம திருமேனினால பண்ணியிருக்காங்க. பொதுவாக சாலகிராமம் நேபாள் கண்டகி நதியில் முக்திநாத்துங்கிற ஏரியாவில் தான் கிடைக்கும். இந்த சாலகிராமம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கற்கள் மாதிரி இருக்கும். இந்த சாலகிராமம் அந்த நதியில் இருக்க வளரும். ஏன்னா தண்ணியில இருந்து அது ஜீவாத்மான்னு சொல்றது. எப்படி சிவசம்பிரதாயத்துல சிவன் ருத்ராட்சத்துல அமைஞ்சிருக்காரோ அதே போல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெருமாள் சாலகிராமத்துல அமைந்திருக்காரு. இந்த சாலகிராமம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும், ஒயிட் நிறைய ஷேப்ஸ்ல இந்த சாலகிராமத்தை நீங்க பார்க்கலாம். நதியில இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு உயிரினம்னே சொல்லலாம் அந்த சாலகிராமத்தை. இந்த சாலகிராமத்தை 18ஆம் நூற்றாண்டுல நேபாள மன்னர் தன்னுடைய மகளை தஞ்சாவூர் பிரதாபசிங்கருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கார். அந்த முடிச்சு கொடுத்த சீதனமாக இந்த சாலகிராமத்தை அந்த நதியிலிருந்து எடுத்து தஞ்சாவூர் பிரதாபசிங்கருக்கு சம்பந்தி முறையில் சீதனமாக கொடுத்துருக்கார். நான் வாங்கின சீதனமாக கொடுத்த சாலகிராமத்தை அப்பொழுது தஞ்சாவூர் ஆண்ட மகாராஜாவான மராட்டிய மன்னரான பிரதாபசிங் மன்னர் 18ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூர் ஆட்சி பண்ணார். அவருடைய ஆட்சியின் காலத்துல இந்த ஸ்தலத்துல ராம, லக்ஷ்மணர், சீதாவை பொதுவாக சாலகிராமத்தை பூஜையில வச்சுக்கிறதா வழக்கம் உண்டு. எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா பூஜையில் இந்த சாலகிராமத்தை வச்சு வீட்டில் தினசரி பூஜை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ராஜா பார்த்தீங்கன்னா சாலகிராமத்தில் பூஜையில வச்சுக்காம இந்த ஸ்தலத்துல ராம, லக்ஷ்மண, சீதாவாவே வடிவமைச்சு நமக்கெல்லாம் ஒரு சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கோயிலில் அமைச்சு கொடுத்துருக்கார். இந்த ராமனுக்கு நம்ம சனிக்கிழமைகள் இல்லை புதன்கிழமையில இந்த 2 தினங்களும் ஸ்ரீ ராமனை வழிபட்டோம்னா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழ்வார்கள். ஏன்னா ஏன் அப்படி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழ்வார்கள்னா ராமனும் சீதையும் ராமாயணத்துல பிரிந்து இருந்தார்கள். ஸோ அதன் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் சேர்ந்து வாழ்வார்கள். 2வது விஷயம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஸ்தலமும் இந்த ஸ்தலம் தான். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் மாணவர்கள் மிக ஞானத்தோட அடையக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஏன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நம்ம ராமனை வழிபாடு பண்ணோம்னா இதெல்லாம் கோரிக்கைகள்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த ஸ்தலமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராமன் சாலகிராமத்துல இருக்கார். பொதுவா மற்ற ஸ்தலங்கள்ல ராமர் கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராமன் கற்கள்ல தான் வடிவமைச்சிருப்பாங்க. இந்த சன்னதியில மட்டும்தான் ராம, லக்ஷ்மணர், சீதா, சுக்ரீவர் 4 பேரும் சாலகிராமத்துல வடிவம். அதனால சாலகிராமத்தை இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கும்னா என்னன்னா நமக்கு பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நமக்கு இறைவனை சேர்ந்து அடையக்கூடிய இடம் தான் முக்தி அப்படின்னு சொல்றது. அதனால விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பீஷ்மர் யுதிஷ்டருக்கு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருவன் முக்தியை அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டும்தான் சென்று அடைய முடியும். அதுதான் இதுக்கு உண்டான மெயினான ஒரு விஷயம். இது பகவத்கீதையிலேயே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆத்மா நம்மளாம் ஆத்மாக்கள், நம்ம ஆத்மாக்கள் பரமாத்மாவோட அடையணும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய பக்தியினால மட்டும்தான் பரமாத்மாவை அடையும். அதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம். நேபாள் முக்திநாத்துக்கு போனா என்ன பலனோ இந்த சன்னதிக்கு வந்தா அந்த பலன் கண்டிப்பாக உண்டு. அதனாலதான் இவர் முக்திநாத ஸ்ரீ கோதண்டராமன் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா மகா சுதர்சனர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அதாவது சுதர்சனர் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் தான் இந்த மகா சுதர்சனர்.
இந்த எப்படி சிவபெருமான் கையில சூலாயுதம் இருக்கிறதோ அதற்கு இணையான சக்தி, உலகத்திலே இணையான கூடிய சக்தி வந்து இந்த மகா சுதர்சன சன்னதி. இந்த மகா சுதர்சன சன்னதி வந்து 16 கைகள் உண்டு. சங்கம் சக்கரம் சசாபம் பரசுமசுமிஷம் சூலபாசாங்குஷாக்னிம் விப்ராணம் வஜ்ரகேதோல ஹலமுதல கதா குந்தமத்யுக்ர தம்ஷ்டம் ஜுவாலாகேஷம் திரிநேத்திரம் ஜுவலதல நிபம் ஹாரகேயூர பூஷம் தியாயேத் வந்தே ஷட்கோண சம்ஸ்தம் சகல விபுஜன பிராணசம்ஹார சக்கரம். அதாவது இந்த மந்திரத்துக்கு உண்டான என்ன அர்த்தம் என்னன்னா, இந்த 16 திருக்கரத்தினுடைய அமைந்திருக்கக்கூடிய மகா சுதர்சனர், இந்த ஆயுதங்களுடைய பேர் தான் இப்ப நான் சொன்னது. இந்த சுதர்சனர் வந்து புதன்கிழமைகளில் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் இந்த சுதர்சனர் வந்து வழிபாடு பண்ணால் நமக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான தடைகள், துர்சக்தியினுடைய தடைகள்லாம் விலகி நமக்கு நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வீட்டில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மகா சுதர்சன வழிபாடு பண்ணோம்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் என்பது இந்த மகா சுதர்சனத்தினுடைய வழக்கமாகும். இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா புன்னை மரம் உள்ளது. இந்த புன்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சமாகும். இந்த ஸ்தல விருட்சம் வந்து எதனால இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம்னா, இது இந்த ஊரே வந்து புன்னைவன காடுகளாக இருந்தது. ஸோ அதனாலதான் இதுக்கு புன்னை நல்லூர் தான் முதல் பேர். அதுக்கப்புறம் இங்க ராமன் வந்ததுனால புன்னை நல்லூர் ஸ்ரீ கோதண்டராம், அதனால மாரியம்மன் வந்ததுனால அருள்மிகு புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் தான் இந்த பேரு. புன்னைவன காடுகளாக இருந்த ஊர் தான் இது புன்னை நல்லூர்னே பேர். இந்த புன்னை மரத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வாசம்ன்றதா ஐதீகம். ஸ்ரீகிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய, மதுரால புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய இடம் தான், மரத்தில் அமர்ந்து வாசிக்கக்கூடிய இடம் தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த புன்னை மரம். அதனால பின்ன வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணி புறப்பாடு பண்ணுவாங்க எல்லா பெருமாள் சன்னதியிலும் உற்சவத்துல. அதனால புன்னை மரத்தை சேவிச்சோம்னா ஸ்ரீ கிருஷ்ணரை சேவிச்ச பலன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த புன்னை மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராம பாதம் உண்டு. என்ன, ராமன் வந்து இந்த வழியா தான் வந்து ராமேஸ்வரத்துக்கு போனக்கூடிய இடம். அதனால இந்த இடத்துல இந்த ராமர் பாதத்தை வந்து இந்த ராஜா வந்து பிரதிஷ்டம் பண்ணிருக்காரு. இந்த ராமர் பாதத்தை தொட்டு வணங்கி நமக்கு வணங்கினோம்னா எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமனுடைய அருள் கிடைக்கும் என்பது இந்த சன்னதியினுடைய வழக்கம். இது ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதி ஆகும். இந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதியில் இந்த ஆஞ்சநேயனுக்கு இடது கையில் தாமரை புஷ்பமும் வலது கையில் அபயகஸ்தமும் அமைந்துள்ள தெற்கு நோக்கி இலங்கையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் ஆகும். இந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டு வரும் பொழுது தாமரை புஷ்பத்தினோட வந்ததுனால இவர் ஜெயம், ஜெயம்னா வெற்றின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயர். அதனால சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை, வெற்றிலை சாத்தும் போது வெற்றி கிடைக்கணுங்கிறது தான் வெற்றிலை சாத்துறது. அதனால வெற்றிலை மாலை சாத்தி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணால் நமக்கு ஜெயம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் 12 ராசி கட்டங்கள் அமைந்துள்ளது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசி கட்டங்கள் அமைந்துள்ளது. எதனால் இந்த 12 ராசி கட்டங்கள் அமைந்துள்ளது என்றால், ராவணனிடம் நவகிரகங்களும் அடங்கியிருந்தது இலங்கையில். அப்பொழுது அனுமன் வந்து இலங்கைக்கு போய் அந்த நவகிரகங்களையும் சீதையை பார்க்கும்போது நவகிரகங்களையும் மீட்டு தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் அந்த ஆஞ்சநேயர். ஏனென்றால் ராவணனுடைய ஜாதகத்துல மரண யோகம் இருக்கிறது. இந்த மரண யோகம் இருக்கிறதுனால ராவணன் வந்து இந்த நவகிரகங்களையும் பிடிச்சி இலங்கையில் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த நவகிரகங்களை மீட்டு தன்னுள் வைத்ததுக்கு அப்புறம் தான் ராவணனுக்கே மரணம் ஏற்பட்டது. இதுதான் இந்த சன்னதியினுடைய மெயினான வரலாறு. அதனால ஆஞ்சநேயர்கிட்ட நவகிரகம் இருக்கு இந்த சன்னதி ஆஞ்சநேயர்கிட்ட. அதனால இந்த 12 ராசி வடிவமைச்சிருக்காங்க. உங்க ராசி எதிர்க்க, மேஷம்னா மேஷ ராசிக்காரர்கள் எதிர்க்க நின்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை நின்றால் ராசி ரீதியான உள்ள குறைகள், நவகிரக ரீதியான தோஷங்கள், கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். மெயினா வந்து திருமண தடை உள்ளவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்தா திருமண தடைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், படிக்கக்கூடிய மாணவிகள், நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க ஆஞ்சநேயர் தான் இந்த ஆஞ்சநேயர். ராசி ரீதியான நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ இந்த ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது நடக்கும். இந்த ஸ்தலத்தில் வந்து ஸ்தலத்திற்கு எழுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா தேர் மண்டபத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி உண்டு. இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா இடது கையில லக்ஷ்மியோட ஸ்ரீ குதிரை முகத்தினுடைய அவதாரமாக ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்திருக்கக்கூடிய 24 அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் அவதாரம். பொதுவாக வந்து பெருமாள் வந்து 10 அவதாரம் தான் நம்ம பேசுவோம். 10 அவதாரம் வந்து முக்கியமான அவதாரம். ஆனா மகாவிஷ்ணு வந்து கிட்டத்தட்ட 24 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அந்த 24 அவதாரத்துல ஒரு அவதாரம் தான் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ அவதாரம். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் வந்து நம்மளுடைய ஞானத்துக்காக வழிபாடு பண்ணக்கூடிய இடம் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய
வரலாறு என்னவென்றால் மது கைடவர் என்று கிருதயுகத்தில் நம்ம இப்பொழுது இருக்கக்கூடிய யுகம் வந்து கலியுகம்னு சொல்றோம். கலியுகம் வந்து 5127 வருஷங்கள் ஆறுது. முதலில் தோன்றிய யுகம் தான் கிருதயுகம். கிருதயுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரம் தான் ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரம். மது கைடவர் என்று 2 அரக்கர்கள் வந்து சரஸ்வதி தேவியிடம் இருந்து கல்வியை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க, திருடி எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்பொழுது தேவர்கள், பெருமாள் எல்லாரும், தேவர்கள், சிவன் எல்லாரும் வந்து, பிரம்மா எல்லாருமே வந்து பெருமாள்கிட்ட போய் முறையிட்டோன்னு பெருமாள் வந்து குதிரை ரூபமாக அவதாரம் எடுத்து அந்த கல்வியை மீட்டு சரஸ்வதி தேவிக்கு போதனம் பண்ணார். அதனால பெருமாள்கிட்ட அந்த ஹயக்ரீவர்கிட்ட வந்து வழிபாடு பண்ணோம்னா ஞானங்கள் முதல்ல உண்டாகும். மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் 4:30 to 6 வந்து அந்த சன்னதியில வந்து வழிபாடு அர்ச்சனைகள்லாம் நடக்கும். அந்த நேரத்துல வந்து அந்த குருவார நேரத்துல வந்து ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எல்லா ஞானங்களும் நல்ல வித்யாவும் ஏற்படும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம். நம்ம வித்யாவுக்கே சர்வ ஆதாரமாக இருக்கக்கூடியவர் தான் ஹயக்ரீவர். அதனாலதான் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி ஏலக்காய் மாலையை சாற்றி தேனை நைவேத்தியம் செய்து நம்ம அர்ச்சனை செய்து வந்தால் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பது இந்த ஹயக்ரீவர் சின்னதனுடைய ஐதீகமாகும். மங்களம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.